அது என்னப்பா பிரைமரி பீம் செகண்டரி பீம்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம பில்டிங்ல லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ரூப் ஸ்லாப்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்குற லைவ் லோடு, அதுக்கப்புறம் இதோட டெட் லோடு, இந்த ரோட்லலாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா இது சுற்றி கீழே பீம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லாபோட வெயிட் ஃபுல்லாகவே அந்த பீம் மேலே தான் வந்து ரெஸ்ட் ஆகும். அந்த பீம்லேருந்து தான் வந்து காலத்துக்கு போகும், காலத்துலேருந்து அப்படி ஃபவுண்டேஷன் போகும். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த ரூப் ஸ்லாப் இருக்குது, ஸ்லாப் கீழே ஃபுல்லாக பீம்ஸ் இருக்குது. இந்த பீம்ஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பிரைமரி பீம், இன்னொன்று செகண்டரி பீம். இந்த பிரைமரி பீம் அப்படின்றது மெயின் பீம். இந்த மெயின் பீம் தான் வந்து ஸ்லாப்லேருந்து வர வெயிட்ஸ்லாம் கொண்டு போய் காலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த செகண்டரி பீம் வந்து எப்பயுமே போய் காலமில் ரெஸ்ட் ஆகாது. அது வந்து ஸ்லாப்லேருந்து வர லோட்ஸை மெயின் பீமுக்கு கடத்தும். அந்த மெயின் பீம் தான் கொண்டு போய் காலமில் ரெஸ்ட் பண்ணும். இதில் என்ன கிரிட்டீரியா அப்படின்னா, இந்த பிரைமரி பீம் வந்து மெயின் பீமோட சின்னதாக இருக்கும். அதோட டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதோட லோடு ஃபேக்டர் வந்து கம்மி. ஸோ இதோட கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து பிரைமரி பீம் செகண்டரி பீம் பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பில்டிங்கில் டெக்னிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.